கடந்து செல்வோம். அல்லேலூயா. எல்லா வேதத்தில் கவனமாக இருங்க. சங்கீதம் 103 எடுத்துக்கங்க கையில். சங்கீதம் 103. சங்கீதம் 103 எடுத்துக்கிட்டீங்களா? முதல்ல வாசிக்கட்டுமா? யாரோ ஒருத்தர் ஃபுல் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மனம் வாசிங்க. நமக்கு செய்யாமலும் நமக்கு அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு. போன வாரம் என்ன தெரியலையே, அப்படியே ஆயிடும். அதுபடிக்கு இது என்ன செய்யணும்? முழு இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். முழு இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்து அதனால தான் இந்த பொறுமையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த சங்கீதத்தையும் சங்கீதம் இருக்கட்டும் இல்லை, டோட்டல் சங்கீதம் 150 சங்கீதம். அதில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தெரியுமா? அதில் தாவீது அதிகமான சங்கீதம் 70 சங்கீதங்கிறது எழுதியிருக்கிறாரு. அடுத்து மோசே ஒரு 2 சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. ஆசாப் என்கிறதான ஒரு ஆலய பாடகன், அவங்க அண்ணன் தம்பி 3 பேர். அவங்க இல்லை, அவர் தான் ராகத்தலைவன் சொல்லப்பட்டவர். அவர் தான் அந்த நம்ம ரொம்ப பேர் நினச்சிருப்போம் அது கர்த்தரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ராகத்தலைவன் அவர் தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த ஒர்ஷிப்க்கும் மற்றபடி அந்த மியூசிக்கும் அவர் தான் என்ன செய்யுது, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃப் தி அவர் தான். புரியுதா? யார்? ஆசாப். அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அவருக்கு ஒப்புவிக்க மாட்டார், அவர் அங்கீகரிக்கணும். அவர் நம்முடைய தாவீது காலத்திலிருந்து ஏறக்குறைய சாலமோன் காலம் வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். தாவீது ராஜா காலம் வரைக்கும், சாலமோன் காலம் வரைக்கும். தாவீது ராஜா காலத்தில் இந்த தேவனுடைய ஆலயம் கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்தில் தான் அவங்க பலியிட்டு ஸ்தோத்திரம் பண்ண. தேவனுடைய பெட்டி இருந்தது. தேவனுடைய பெட்டிக்குள்ளே அந்த மண்ணை வச்சுருந்த பாத்திரம் அப்போ இதெல்லாம் இருந்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே கூடாரம் இருந்தது. தாவீது தான் திட்டம் பண்ணுறார் இதை கோயிலாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நீ கோயில் கட்டக்கூடாது, ஏன்னா ஏராளமான யுத்தத்துக்கு போயிருக்கிற மனுஷனையே, அதனால் என்ன பண்ண, நீ ஒரு ரத்தக்கரை படித்த மனுஷன், அதனால் நீ கோயில் கட்டக்கூடாது, உன் பையன் கட்டுவான். சாலமோன் உன் பையன் கட்டுவான், அவன் தான் அந்த ஆலயத்தை கட்டினான். சரியா? அப்போ அதில் அப்பவும் அந்த கூடாரத்தில் இருக்கும்போதும் அந்த ஆசாப்லாம் இருந்தார். ஆலயம் கட்டின பிறகு அப்போ அந்த ஆசாப்லாம் இருந்தார். சரியா? இப்போது அவர் ஒரு ஏராளமான ஒரு சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். இப்படி பலர் சங்கீதம் எழுதுது. நம்முடைய நிருபங்களே பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு நிருபங்களை யாரோ எங்கெங்கோ இருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல எல்லாம் இப்போ நம்ம எல்லாம் கூடி இருக்க மாதிரி உட்காந்து நீ இதை எழுது நான் அதை எழுது அப்படி கிடையாது. எங்கெங்கோ இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பின் வரும் காலகட்டத்தில் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து அதை புஸ்தக வடிவமைப்பில் கொடுத்து அதில் 12 ஆகமங்கள் என்னன்னா, அது கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஆகமங்கள் அப்படி சொல்லி அதை எடுத்துட்டோம். அது நம்ம 500-600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, சில ஆகமங்கள் ஆர்சிக்காரங்க வச்சுருக்குறாங்க. சிலது இருக்கும், நீங்கள் அதை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அது ஆர்சி பைபிள் பார்த்துருக்கீங்களா, பெருசாக இருக்கும், அதில் இருக்குது. அப்போது அவங்க வச்சுருக்குறாங்க. நம்ம அது வேண்டாம், கர்த்தரை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு விஷயமும் பைபிளில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்தின் பிரகாரமாக சட்டத்துக்குட்பட்டு இது பண்ணிட்டாங்க. சரி, இப்போது இப்போ இந்த 103 சங்கீதம் ஏன் சங்கீதம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஜெபம் இருக்குது. சங்கீதம் முழுசுமே ஜெபம் இருக்குது. தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் அப்படி சொல்லி இதில் சங்கீதம் 51 சொல்கிறார். யார்? தாவீது. தேவனே உம்முடைய கிருபையின்படி இறங்கும் அப்படின்னு சொல்லிட, உமது மிகுந்த இரக்கங்கள் படி எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஜபத்தின்படி இருக்கிறார். அது
ஒரு ஜெபம். சங்கீதங்கள்லாம் ஒரு ஜெபம். ரெண்டாவது சங்கீதங்கள்லாம் பாடல். பெர்க்மான்ஸ் எழுதின எல்லா பாட்டுமே சங்கீதத்திலேருந்து எடுத்தது அதிகமாக. சங்கீதம் எடுத்தது நிருபங்கள்லேருந்து எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் சங்கீதத்தில் அதிகமாக எடுத்திருக்காங்க. பழைய அந்த காலத்து பாடல் கூட சங்கீதத்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க, எடுத்து பாடியிருக்காங்க. ஒன்று ஜெபம், ரெண்டாவது நல்ல நோட் பண்ணி வச்சுங்க, ஒன்று ஜெபம், ரெண்டாவது பாடல், மூணாவது சத்தியம். அதுக்குள்ளே சத்தியம் அடங்கியிருக்கு. 22ஆம் சங்கீதம்லாம் இயேசு கிறிஸ்துவ பற்றி ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னாடியே. இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதை கிமு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. சரியா? இப்போது இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறது 103ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது எழுதியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? தூக்கம் வருதுன்னு சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்கேன்ட்ட. சரியா? இப்போது இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறது? ஒரு வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ யாருக்கிட்ட யார் சொல்கிறா? யாருக்கிட்ட? தாவீது தன்னுடைய ஆத்மா கிட்ட சொல்கிறாரு. நம்ம என்னைக்காவது ஆத்மாவோட பேசியிருக்கோமா? நம்முடைய இருதயத்தோட நம்ம பேசியிருக்கோமா? படுக்க போனோம்னா அப்படியே படுத்து ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுவோம். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தாவீது தன் ஆத்மாவோட என்ன செய்கிறாரு? பேசுவார். கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளில் நமக்கு என்னென்ன செஞ்சார்? கர்த்தர் என்னென்ன செஞ்சார்? அவரை நாம் துதிக்க வேண்டாமா? ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இருதயத்தோடு பாடி பேசிகிட்டு இருப்பார். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கேட்குதா? ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ ஆத்மா கேட்கும், எதுக்கா ஸ்தோத்திரமா? சரியா? ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்படி? ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சில பேர் கர்த்தாவே மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஏய் சும்மா இருறா, சத்தம் போடாமல் இருறா. கர்த்தாவே மே இப்படி துதிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இப்படி துதிக்கிறவங்க. அது என்ன துதி? அது உதடலை துதிக்கிறது. சில பேர் உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளார போட்டு உபவாசம் பண்ண, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க? வெளியே வெங்காயம் வாங்கிட்டு இருப்பாங்க. வெங்காயக்காரன் சொல்லுவான் 30 ரூபாங்க கிலோ அப்படின்னும் போது இந்த அம்மா என்ன பண்ணுவோம்? 30 ரூபாயா? சரி கிலோ அப்படின்னா அவர் உள்ளே இருந்து என்ன பண்ணுவார்? வாங்காத 30 ரூபாய்க்கு வாங்காத, மார்க்கெட்டில் 20 ரூபாய்க்கு தரான். புரியுதா? இதெல்லாம் முழு இருதயத்தோடு துதிக்கிறது கிடையாது. அதாங்க தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு சமாரிய பெண்ணுக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை துதிக்கிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மையோடு கர்த்தரை துதிக்கணும் அப்படின்றாரு. எங்கே தொழுது கொள்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. எந்த இடத்துல தொழுது கொள்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. புரியுதா? நல்ல பெரிய பங்களா மாதிரி கட்டி அதில் லைட் சீரியஸ் எல்லாம் போட்டு அங்கே துதிக்கிறது, அங்கேயும் துதிக்கலாம், இங்கேயும் துதிக்கலாம். தாவீது, எலியா, எசேக்கியா, அப்புறம் எலிசா, இவங்களாம் எங்கே துதிச்சாங்க? காடுகள் மலைகளில் துதிச்சாங்க. யோவான் ஸ்நானகர் எங்கே துதிச்சார்? காடுகளில் துதிச்சார். ஹல்லேலூயா. ஸோ எங்கே துதிக்கிறோம் அப்படின்னு முக்கியம் கிடையாது, எப்படி துதிக்கிறோம். புரியுதா? எப்படி துதிக்கிறோம், என்ன மாதிரி துதிக்கிறோம். அப்போ எப்படி துதிக்கணும் பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. முழு இருதயத்தோடு துதி, முழு உள்ளத்தோடு துதி, எந்த சிந்தனை வேண்டாம். சில பேர் சபைக்கு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஒன்று வரும். கேஸு ஆஃப் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லி வரும். ஒன்றும் வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். அது கேஸ் திறந்திருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை துதி. நீ என்ன பண்ண? கர்த்தர் துதி. கர்த்தர் பார்த்துப்பார். அது அவருடைய டிபார்ட்மெண்ட்டு. நம்ம அவர் துதிக்க மாட்டோம்ல, அவர் அங்கே போயிடுவார்.
அவருடைய டிபார்ட்மெண்ட் அவர். ஒரு சமயத்தில் 2 நாட்டுக்கு சண்டை. அது சமீபத்தில் கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போது அந்த அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டிவியில் பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குண்டு விழுகுது, எல்லாம் நடக்குது, பிரச்சனை நடக்குது. ஆனால் இவங்க முடிச்சுட்டு அவங்க இந்த சண்டை நடக்குதுன்றதுக்காக அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வீடெல்லாம் போயிருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோன் பண்ணால் யாரும் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. சென்னை சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போனால் பக்கத்து வீடு உளுந்து கிடக்கு, இந்த பக்கம் வீடு உளுந்து கிடக்கு, இந்த பக்கம் வீடு உளுந்து கிடக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒரு சேதாரமும் இல்லை. அலையிலே சொல்லுவோமா? அலையிலுயா. கர்த்தர் நல்லவர் தானே. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி துதிக்க தோணும், எப்படி ஸ்தோத்தரிக்க தோணும், எப்படி தோணும்? கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். துதிப்போமா சாதாரணமாக? கர்த்தா கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படித்தாப்பா எவ்வளோ யுத்தங்கள் நடக்குது, எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, எவ்வளோ கலவரங்கள் நடக்குது, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா ஆண்டவரே. நேற்று இருந்த இவ்வளோ பேர் இன்னைக்கு இல்லை சாமி, ஆனால் எங்களை ஜீவனோடு வச்சிருக்கீங்கப்பா, எங்களை ஜீவனோடு வச்சிருக்கீங்க சாமி. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வித மோசம் போகாமல், எந்த வித பாதிப்பு ஏற்படாமல், எந்த விதமான ஆண்டவரே எங்களுக்கு எந்த வித சேதம் ஏற்படாமல் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக, கர்த்தர் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். அடுத்தது சொல்றாரு, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அந்த பரிசுத்த நாமம், அந்த நாமத்துக்கு யார் பயப்படுவாங்க தெரியுமா? பிசாசு பயப்படுவான், பயங்கரம் பயப்படுவான். இயேசுவின் நாமத்தில் அப்பாலப்போ சாத்தானே அப்படின்னு ஓடிவிடுவான். ஒரு முறை துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த ஊர் பேர் கூட சரியாக திருமணூர். எரகுடிப்பாலேருந்து உள்ளே வந்தால் திருமணூர் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் சபையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, போய் அங்கே 1 வருஷம் ஆராதனை நடத்தி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே போய் 1 வருஷம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நான் காலைல ஆராதனை அங்கே முடிச்சுட்டு, எங்கள் ஊரில் கிராமத்தில் முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி, ஒரே ஒரு பஸ் தான் துறையில் வந்து நினைக்க, அதில் ஏன்னா 1 மணி நேரத்தில் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க. நான் வரத்துக்கு முன்னாடியே வயசானவங்க எல்லாம் ரொம்ப ஒரு 10-15 பேர் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க, கர்த்தரை துதிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காந்து இவங்க கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறாங்க. இருக்கும் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அப்படியே முடியெல்லாம் அவுத்து கூட டைன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அம்மா எல்லாமே புதுசு, யாருக்குமே சரியாக சத்தியம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு விசுவாச ஓட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா அன்றைக்கி இறந்து போயிட்டாங்க சமீபத்தில். அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லியே பேய் வரட்டி விட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் போட்டால் போதுங்க. ஏதாவது வீட்டில் சண்டையா, பைபிள் வாசிக்கிறது, சண்டை உட்காந்துரும். கலவரமா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? ரொம்ப ஒரு மகிமையான கையந்தருடைய ரகசியம்லாம் தெரியாதனால தான் நம்ம ஆளுங்க அல்லாடிக்கிட்டே இருக்கிறவங்க. அட்டாட்டாட்டாட்டாட்டா இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அல்லாடிட்டு இருக்காங்க. ரகசியம் இது தான். குடும்பத்தில் பிரச்சனையா, 1 மணி நேரம் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்கள், ஜெபம்னு ஒன்றும் பண்ணாமல் ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் நம்ம பிரச்சனைலாம் தெரியும். 10 பவுன் சங்கிலி கேட்டுப்பீங்க ஜெபத்தில், அதெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ரைட்டா? அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏற்ற வேலை 100 பவுனாக கொடுப்பாரு, ஆனால் அதை சாப்பிட முடியாது, அதான் பிரச்சனை. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்ம என்ன சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஒரு சண்டை அப்படின்னா பைபிள் வாசிக்க உட்காந்துருக்கணும். தொடர்ந்து பைபிள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சத்தியம் தெரியாமல் போயிடும். சத்தியம் தெரியாமல் போச்சு அப்படின்னா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். தொடர்ந்து பைபிள் படிக்கணும். தொடர்ந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்தோடனே கொண்டு போய் இந்த பைபிளை வச்சிடுறது. அப்புறம் மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேடுறது, இங்கே தானே வச்சேன், என்னாச்சு, வச்ச இடத்துல இருக்குதா, இந்த நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு அங்கே ஒரு திட்டு. இப்படிலாம் சொல்லிட்டு காரணம் என்ன, 1 வாரம் பைபிள் படிக்கலை. அப்புறம் பிசாசு வராமல் வேறு யார் வருவா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யார் வருவா? பைபிள் படித்தா
பைபிளுக்குரியவர் வருவார், இருதயத்திலே வருவார், நம்ம வீட்லேயும் வருவார். அப்போ நம்ம பைபிளே படிக்கல அப்படின்னு சொன்னால் யார் வருவா? ஹலோ, வரும்ல. அப்போ என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும் டெய்லி குறைஞ்சது. அதாவது எந்த நேரத்தில் துதிக்கணும், எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முக்கியம் கிடையாது. உனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ண, கிடைக்கிற நேரத்தில் பைபிள் வாசி, கிடைக்கிற நேரத்தில் கர்த்தர் துதி. தானியேல் தினமும் 3 நேரம் ஜெபம் பண்ண. ஆனால் அவர் பேர் என்ன தெரியுமா? இடைவிடாமல் நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆனால் அவர் ஜெபம் பண்ணது 3 நேரம் தான். ஆனால் சொல்கிறது என்ன, எப்படி அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது? இடைவிடாமல் நீ ஜெபித்த அந்த கர்த்தர் உன்னை சிங்க கபிலிருந்து காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா அப்படின்னு பதில் என்ன வருது தெரியுமா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அல்லேலூயா. ராஜாவே நீ என்றும் வாழ்க. அந்த நாமம் அவ்வளோ பெரிய நாமம், பரிசுத்த நாமம் அது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த நாமத்தை உச்சரிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், இன்னைக்கு நான் ஸ்கூல் போகிறேன், இன்னைக்கு நான் இதுக்கு போகிறேன். கர்த்தர் உங்கள் நாமம் என்னோடு வரட்டும். நீங்கள் என் கூட வாங்க, உங்கள் சமூகம் என்னோடு வரட்டும். நீங்கள் என்னோட வாங்க. நான் யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. யாராவது அடித்தா அல்லேலூயா 2-1 பார்த்துடணும். என்ன செய்யணும்? 2-1 நானா அவனை பார்த்துடணும். அல்லேலூயா. எப்படி தானே? அடித்தாலும் வாங்கிக்கணும். அல்லேலூயா. என் மேலே தப்பு இல்லைண்ணே, நீங்கள் தான் அடிக்கிறீங்க, சாரிண்ணே, தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்கண்ணே, கொஞ்சம் பேசி நீங்கள் பாட்டு வாங்க. அவர் பேசிக்குவார். நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அவர் போயிடுவார். அல்லேலூயா. புரியுதா? அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தாவே நீர் இவர் ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் போது என்ன சொன்னார்? யெகோவா ஈரே, எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் பார்த்துக்குவார். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. அப்போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அடுத்த 2வது வசனம் என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. அப்புறம் என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா. உபகாரங்கள் செய்கிறார். எவ்வளோ ஒரு அதாவது அவர் செய்த நன்மைகளை மறவாது அப்படின்னு கூட எளிமையாக எழுதியிருக்கலாம். ஆனால் அங்கே என்ன எழுதி? உபகாரங்கள். உபகாரங்கள் அப்படின்னு சொன்னால் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறது, எதையும் எதிர்பார்க்காமல் செய்யுது. கர்த்தர் நம்மள்கிட்ட எந்த ஒரு நம்ம என்ன அவர் செஞ்ச நன்மைக்கெல்லாம் நான் இல்லை நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் நான் திருப்பி செஞ்சிடணும், உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க அப்படின்னு செய்ய முடியுமா? நம்ம ஹலோ, ஒன்று கூட செய்ய முடியாது. ஒன்று கூட நம்மளால் செய்ய முடியாது. ஒரு சின்ன துரும்பு கூட செய்ய முடியாது. நம்மளை கேட்டுட்டார், ரட்சித்தார். எப்போ நான் உன்னை ரட்சிக்க போகிறேன், தயாராகிக்க அப்படி சொன்னாரா? இல்லை. அவருடைய கிருபை நம்ம மேல் வந்தது, நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம மேல் வந்தது, நம்மை ரட்சித்தார். அப்படியாப்பட்ட தேவன் அவர். அதுக்காக அவர் திட்டம் பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே திட்டம் தீட்டினார். இந்த இடத்துல ஆராதனை நடக்கணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், நான்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு இது திட்டம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம். ஏராளமான உபகாரங்கள். எத்தனையோ விபத்திலிருந்து காப்பாற்றிருப்பார், எத்தனையோ ஆபத்திலிருந்து காப்பாற்றிருப்பார், எத்தனையோ பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிருப்பார், எத்தனையோ அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்திருப்பார், எவ்வளோ காரியங்கள்லேருந்து மீட்டெடுத்திருப்பார். அந்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த தாவீது அந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன். ஒரு முறை அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆகணும். ஆனால் அவருக்கு முன்னாடி சவுல்னு ஒருத்தர் ராஜா இருக்கிறார். அந்த சவுல் என்ன செய்கிறாரு? தாவீதை கொல்லணும்னு துடிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அவருடைய மகன் ராஜாவாக வரணும் அப்படின்றதுக்காக அவர் துடிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அந்த தாவீது போய் ஒரு குகைகள் ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் அதுலாம் குகை. அங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்காரு. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இவர் சவுல் ஏதாச்சியா காலையில் அவர் அந்த குகைக்குள்ளே ஏதாச்சும் அப்புறம் மலை ஜலாதி கழிக்கிறதுக்காக அவர் போகிறாரு.
போகும்போது அங்கே தாவீது உள்ள இருட்டாக தானே இருக்கும், ஆள் இருக்கிறது தெரியாது. உள்ளார அவர் தாவீது உட்காந்துருக்கார், அவர் கூட இருந்த ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், அமாசான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவரே இதோ கர்த்தர் உங்களுடைய எதிரியை ஒப்பு கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உங்கள் எதிரியை ஒப்பு கொடுத்துருக்கிறார், ஒரே வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லாட்டி எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் எப்படி வெட்டுவது அல்லது சொல்லுவோமா? இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வரணும். எனக்கு தீங்கு செஞ்சவன் தான். இப்போ நான் கிடைச்சேன்னா 2-3 தடவை ஈட்டியை தூக்கி போட்டவர் யார்? சவுல் தாவீது மேலே ஈட்டியை தூக்கி போட்டவர். அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்திருந்தா அவ்வளோதான், அன்னைக்கு காலி. ஆனால் என்ன செய்தார்? விரட்டி 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 தாவீது அடிக்கணும்னு நினச்சாரு. அந்த அப்பேற்பட்ட ஆளை தாவீது என்ன செய்கிறாரு? என்ன சொல்லி செய்கிறாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் எப்படி வெட்டுவது? அல்லேலூயா. அவர் வயதாகி போய் சாகலாம், இல்லை ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போய் சாகலாம், ஏதாவது ஒன்று செஞ்சு அவரை வந்து செத்து போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவரை நான் கை தொட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக இன்னொரு விசுவாசியை பார்த்து நம்ம அவதூறாக பேசிடுறோம், முதுகுக்கு பின்னாடி பேசிடுறோம், அப்படி பேசிடுறோம், இப்படி பேசிடுறோம், அந்த மாதிரி பேசிடுறோம். ஆனால் தாவீது செய்யவே இல்லை. தன் எதிரியை கூட காப்பாற்றினான். அவன் வெட்டுறேன்னா பக்கத்தில் உள்ள ஆள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் வெட்டி போடுறேன் அப்படின்னா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போது என்ன அவர் செய்த உபகாரங்களை மறக்காதே. அப்போ என்ன உபகாரம் செய்தார் அப்படின்றது அடுத்த ஒரு 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன உபகாரம் செய்தார் அப்படின்றது. அதாவது முதல் 5 வசனம் வந்து தேவன் எனக்கு செய்த நன்மைகள், 1லிருந்து 5 வரைக்கும் தேவன் எனக்கு செய்த நன்மைகள். அந்த 6லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் 11 காரியங்கள் இருக்குது. 10-11 காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிற காரியங்கள். இது கர்த்தர் நமக்கு தனிப்பட்ட முறையில் செஞ்ச காரியங்கள், இது செய்து கொண்டே இருக்கிற காரியங்கள். அடுத்தது யார் ஸ்தோத்திரம் பண்ணணும்? எல்லா கிரியைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், தூதர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அப்போது 3ஆம் வசனம் சொல்லுது, இப்போ படிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. போதும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நான் செய்த அக்கிரமம்னா என்ன? கிரமமாய் செய்யலை, சரியாக செய்யலை, தப்பாகவே செஞ்சிட்ருக்கேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இயேசுவை அறியாத மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பாவத்தில் இருக்காங்க தெரியுமா? ஆதாம் ஏவாள் செய்த பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. 1. 2வது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். உண்டா இல்லையா? அல்லேலூயா. உண்மை தானே? விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கினார். அடுத்தது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் செய்த பாவங்கள். இது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா மன்னித்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3மே மன்னித்திருக்கிறார். ஏங்க, அவர் செஞ்சதுக்கு, யார்? ஆதாம் ஏவாள் செஞ்சதுக்கு, என் முன்னோர்கள் செஞ்சதுக்கு நான் எப்படி பலியாக முடியும்? அல்லேலூயா. கேட்கலாம்ல ஒரு கேள்வி. அவங்க செஞ்ச காரியத்துக்கு நான் எப்படி பலியாக முடியும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1, எங்கள் அப்பா பல கோடிக்கு அதிபதி. இப்போ எனக்கு வந்து நான் அவர் மறித்து போயிட்டார். சரி, எங்கள் அப்பா செத்து போயிட்டாரியா, இனிமேல் ஒரு சொத்துலாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு போயிடுவோமா? அப்போது அவர் செஞ்ச சொத்து வேணும், அவர் செஞ்ச பாவம் வேணாமா? ஹலோ, புரியுது என்ன சொல்கிறது? அவர் செஞ்ச சொத்து வேணும், சேர்த்து வச்ச சொத்து வேணும், அவர் செஞ்ச பாவம், அதனுடைய பலன்கள் நமக்கு தான் வரும். புரியுதா? வாழையடி வாழையாக வருது. உதாரணத்துக்கு இப்போ சொல்கிற சாதாரணமாக, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்தது, எனக்கும் இருக்குது, என் மகனுக்கும் இருக்கும். என்னங்க இது? அவன் என்ன செஞ்சாங்க? எங்கள் அப்பா அவனை கண்ணாப்பிடான்னு சாப்பிட்ருப்பாரு,
ஏதாவது பண்ணியிருப்பார், அவருக்கு சுகர் வரலாம். நான் ஒழுக்கமாக தானே இருக்கிறேன், நான் சரியாக தானே, எனக்கு இல்லை வரும். அல்லேலூயா. அது சாதாரண உதாரணம். இது போல் பல உதாரணங்கள் இருக்குது. புரியுதா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், என் அக்கிரமங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். மறுபடி பார்த்தா நான் செஞ்ச அக்கிரமங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்யணும்? அவர் நியாயாதிபதி தானே, அவர் நீதிபதி, தண்டனை கொடுக்கணும். தண்டித்து என்ன செய்யணும்? என்னை சிறைச்சாலில் போடணும், என்ன ஏதாவது பண்ணணும். இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும். அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? மன்னிச்சிட்டேன், உன் பாவங்களையெல்லாம் மன்னிச்சிட்டேன். அல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தட்ட ஏராளமாக ஒரு பணக்காரர்கிட்ட ஒருத்தர் ஏராளமாக கடன் பெற்றிருந்தார். கடன் பெற்றிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அவர் வந்தார் ராஜா கிட்ட. ராஜாவே கூப்பிட்டு கேட்பார், ஏவா என்னப்பா எவ்வளோவா கடன் பட்டிருக்க? 16,000 ரூபா கடன் பட்டிருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார்? ஆஹா, இவ்வளோ கடன் இருக்காங்க, கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? கேட்குதா? எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு என்ன செஞ்சார்? அப்போது அடுத்தது இவன் ஒரு 2 ரூபா, ஒரு 2,000 ரூபா இன்னொருத்தன் கொடுத்துருந்தான். அவனை போய் பிடிச்சி காசு கொடுறான், இல்லாட்டி சிறைச்சாலையில் நெருக்கினதுனால அவர் என்ன செஞ்சார்? அவனை சிறைச்சாலையில் போட்டார் இன்னொருத்தனை. அப்போ அந்த முதலாளி கேள்விப்பட்டு என்ன செஞ்சார்? அவனை கூப்பிடுறாரு. ஏன்டா 16,000 ரூபாய் நான் உனக்கு மன்னித்தேன், உங்ககிட்ட வாங்கின ஒருத்தர் 2,000 ரூபாய் மன்னிக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? சிறைச்சாலையில் போட்டார். என்ன உள்ளே போயிடுவோமா? அப்படி உட்காந்துக்குவோமா? ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டோம்னா அப்புறம் 1 மணி நேரம் பேசலாம். சரியா? பயப்படக்கூடாது. என்னோடு இழந்தவரையும் என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த நாளிலுமே ஏசு போதுமே. ஏன் விசிறீங்க? ரொம்ப தாயம் கொள்ள முடியாமல் காணாமல் போயிடுவாங்க. அதாவது இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இறுதி வரை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்கள் உலகத்தை நான் நிச்சயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறுதி வரை யார் நிலை நிற்கிறானோ அவன்தான் ரட்சிக்கப்படுவான், அவன்தான் மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். அப்போது நம்முடைய அந்த சத்தியத்தினுக்கு ஆதாரமும் 103ஆம் சங்கீதம் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 103ஆம் சங்கீதத்துடைய 3வது வசனத்தில் நாம் மறுபடியும் வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. போதும். அப்போ உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ என்ன செய்திருக்கிறாரு? ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அவங்க கேட்குறாங்க, இது யார் செய்த பாவம்? இது அவன் கூட நான் பிறந்தது யார் செய்த பாவம்? அவன் செய்த பாவமா, அது அவன் தகப்பன் செய்த பாவமா, இது யார் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். அப்போது அந்த பாவங்கள் பெற்றோர்கள் மூலமாக வந்திருக்கிறது, நம் மூலமாக வந்திருக்கிறது, ஆதாம் மூலமாக வந்திருக்கிறது. இப்படி பல இதில் இந்த பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாவங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கார் அப்படின்னா மன்னித்திருக்கிறார். அந்த பாவங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா மன்னித்திருக்கிறார். அதற்கே நம்ம எல்லாம் நன்றி செலுத்தணும்.
அதற்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் நாம் என்ன பண்ணியிருப்போம். அப்போ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டிங்களே, அவ்வளோ அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டிங்களே. சில பேர் இருக்காங்க, அவங்க செஞ்ச பாவங்களே தெரியும். சில பேருக்கு அவங்க செஞ்ச பாவம் அவங்களே தெரியும். வெள்ளைக்காரர்களாக இருக்க பார்த்தீங்களா, வெள்ளைக்காரெல்லாம் உண்மையை அப்படியே சொல்லுவான், சாட்சி தான். புரியுதா? உண்மையை அப்படியே சொல்லுவாங்க, சாட்சியாக சொல்லுவான், உண்மையை அப்படியே சொல்லுவான். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சாட்சி சொல்லுவோம். கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நல்லதை மட்டும் சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் அப்படி கிடையாது. அவன் ஓப்பன் ஹார்ட் உள்ளவன். அவன் தெளிவாக, ஆமாம் இதை அந்த பாவம் நான் பண்ணேன், இந்த தப்பு பண்ணேன், இந்த அக்கிரமம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுவான். அந்த லோய்யா. அப்போது அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் அந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். இப்போது ஒரு அக்கிரமம் பண்ணதுனால சில பேர் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. வேதம் அதை சொல்லுது, துன்மார்க்குடைய வழியோ அழியும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, 40 வயசுலேயே 35 வயசுலேயே ஏதோ ஒரு வியாதி வந்து அது வந்து இது வந்து இறந்து போயிடறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோய் வந்தது, பாவத்தினுடைய விளைவுகள். இந்த பாவத்துடைய விளைவுகள் தெரியாததுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்கள் அநேக பேர் தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? உலகத்தில் இருக்க மக்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்காங்க. ஏராளமான பேர் பாவத்தை ரொம்ப விரும்பி செய்கிறாங்க. ஏராளமான பேர் பாவத்தை விரும்பி செய்கிறாங்க. அதாவது அதை வந்து எப்படின்னா, அதை தான் பைபிள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தண்ணீரை போல குடிக்கிறாங்க. நான் சாராயம் குடிக்கிறது சொல்ல, அது ஒரு பாவம் தான். அது எல்லாமே ஏராளமான பாவங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, தண்ணீரை கூட குடிச்சிட்ருக்காங்க. குடும்பத்துலையும் சரி, வெளியிலையும் சரி, நான் ஏராளமான மக்கள் குடிச்சிட்ருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், புரியுங்களா, அதெல்லாம் வருது. அப்போது இதெல்லாத்தையும் நான் ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது, நான் கணக்கு பண்ணி இது பண்ண நானும் இவனால் உயிரோடு இருக்கக்கூடாது, ஆனால் கர்த்தர் ஜீவனோடு வச்சுருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? என் அக்கிரமங்களை மன்னித்தார், அதனால் வர வேண்டிய நோயையும் மன்னித்தார். அல்லேலூயா. அதனால் வர நோயையும் மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை மன்னித்தார். அல்லேலூயா. அடுத்த 3வது என்ன? அக்கிரமம் பண்ணால் அதனுடைய விளைவு நோய் வந்துச்சு. கவனிங்க, அக்கிரமம் பண்ணால் அதனுடைய விளைவு நோய் வந்துச்சு, வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது என்ன வரணும்? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். பாவத்துக்கு சம்பளம் இருக்குது. இன்றைக்கி இவங்க கம்யூனிஸ்ட்காரங்களாம் போராடுறாங்க. நாங்கள் உழைத்ததுக்கு சம்பளம் கொடுவோம், நாங்கள் சரி வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுவோம், எங்கள் சம்பளத்தை இது பண்ணாத, எங்கள் சம்பளத்தில் வந்து கமிஷன் அடிக்காத, அது செய்யாத, இது செய்யாத, அதுக்காக நாங்கள் போர்க்கொடி தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நான் செஞ்ச பாவத்துக்கு சம்பளம் ஒன்று கர்த்தர் கேட்கலாம்ல? பாவம் தெரிஞ்சு தான் செய்வான், தெரியாமல் செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஏராளமாக. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், அந்த காலத்தில் ஒருத்தர் பாவம் செஞ்சேன்னா அப்படியா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த காலத்தில் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்போது பொதுவான கண்டிப்புலாம் இருக்குது. அப்போது செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு அதனால் நோய் வந்து அடுத்தது என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ உயிர் போகும். அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. 4வது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, உன் பிராணனை என்ன செய்தார்? அழிவுக்கு, அது அழிந்து போகிற இடத்து ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. உன் பிராணன் என்ன பண்ணுது? அழிந்து போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த அழிந்து போகிற ஸ்டேஜிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் விலக்கி இருக்கிறார். அந்த அழிவுக்கு விலக்கி இருக்கிறார். நம்ம அல்லேலூயா. சில சொல்கிறோம்ல, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமாக போனாயா, போனது தான் போகுது, 2 நிமிஷம் மட்டார்னு ஒரு வண்டி வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்காக
ஆக்சுவலாக என்ன செஞ்சிருக்கணும், என்னையை தாண்டி போனோம். அப்போ நான் தான் போயிருக்கணும். என்னைய தாண்டி போனோம். நான் தான் அங்கே போய் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும். நான் தான் அங்கே மாட்ட வேண்டிய ஆள். ஆனால் என்ன அவன் என்ன பண்ணிட்டான், ஓவர்டேக் பண்ணவும் நான் கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துட்டேன். லெஃப்ட்டில் வந்தோட விளைவு என்ன ஆகி போச்சு, அவன் வேகம் வந்து அவனை அடிச்சு போயிட்டான். பிராமணனை அழிவுக்கு விலக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எவ்வளோ ஆபத்துக்கெல்லாம் நாம் இருந்திருப்போம், எவ்வளோ அநியாயங்கள், எவ்வளோ விதமான விபத்துகள் நம்ம மாட்டியிருப்போம். பார்க்குறோம். இன்றைக்கி இங்கெல்லாம் வண்டி கிடையாது. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சைலன்ஸ் 108 வண்டி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் கர்த்தர் நம்ம உங்களோட வச்சுருக்கிறோம். அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் அக்கிரமங்கள்லாம் மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் பாவங்கள்லாம் மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் அநியாயங்கள்லாம் மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், நான் செய்யக்கூடாத பாவங்கள்லாம் செஞ்சுருக்கேன் ஆண்டவரை, அதெல்லாம் எனக்கு மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவ்வளோ அக்கிரமங்கள் மன்னிருக்கேன் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே பாவங்கள் செஞ்சுருக்கேன், அதுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே அந்த காரியத்தை எல்லாம் மன்னிச்சதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, அதனால் வர வேண்டிய நோய் எல்லாம் என்னை விலக்கி காத்தீங்களே. அதனால் அந்த பாவம் செஞ்சதுனால வர வேண்டிய நோய் என்னிடத்துல விலக்கி காத்தீங்களே. அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடந்திருக்கணும். அநேக நோய்கள் வந்திருக்கணும், அநேக வேதனைகள் வந்திருக்கணும். என் வேதனைகளாக நான் உருவ குத்தி கொண்டிருக்கணும். இவ்வளோ பெரிய ஆண்டவரே நோய்கள்லாம் வந்திருக்கணும் சாமி. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் என்னை விலக்கி காத்தீங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற சாமி. இன்னைக்கு நான் உயிரோடு இருந்து கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு உயிரோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு உயிரோடு இருந்து தேவனை துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டினே இதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா, என் உயிர் போயிருந்திருக்கணும், என்னுடைய உயிரெல்லாம் போயிருந்திருக்கணும் ஆண்டவரே. ஆனாலும் அதிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் என்னை ஜீவனோடு வச்சதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே எவ்வளோ விபத்துகள் கடந்து போயிருக்கலாம், எவ்வளோ ஆபத்துகள் கடந்து போயிருக்கலாம், எவ்வளோ எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் பெல்லிசுவை கட்டுக்குள் கூட வச்சிருக்கலாம், எவ்வளோ பேர் செத்தே போகணும் அப்படி கூட நினைக்கலாம், எவ்வளோ பேர் என் குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். அப்படிலாம் இருக்கிற அந்த காரியத்திலிருந்தெல்லாம் என்னை விலக்கி மீட்டீரே இதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொன்ன பிரகாரமாக கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை கொண்டு நான் அவருடைய சமூகத்துக்கு வருவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னான். அது அந்த பிராணனை அழிவுக்கு மீட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரமா. அடுத்தது, அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டரில், அதாவது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஏராளமான இடத்துல எழுதி, யோனாவில் எழுதியிருக்கு, சங்கீதத்தில் எழுதியிருக்கு, ஏராளமான இடத்துல என்ன செஞ்சுருக்கு, அது எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. அப்போது அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், அதாவது என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சுட்டு. அந்த கிருபைனா என்ன அப்படின்னு சொன்னால், கிருபை இரக்கம் ரெண்டும் சேர்ந்து வரும். இல்லை அப்படின்னா கிருபை சத்தியம், இது ரெண்டு சேர்ந்து வரும். இப்போது கிருபையும் இரக்கம் வந்திருக்கு. இந்த கிருபை அப்படின்றது என்ன நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஒரு பெரிய பாலைவனம், நம்ம துபாய் இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிட்டோம்னா வெறும் பாலைவனம் தான், தண்ணியே கிடைக்காது, சுத்தமாக தண்ணி இருக்காது, தண்ணியே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அது என்ன செய்யுது அப்படின்னா வெறும் வனாந்தரம். அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வார், ஒரு ஊற்று தண்ணியை உருவாக்கிட்டார். தண்ணியே உருவாக்க முடியாத இடம்,
அதுக்கு பேர் தான் பாலைவனம். தண்ணியே கிடைக்காத இடம், அதுக்கு பேர் தான் பாலைவனம். புரியுது? அதுக்கு பேர் தான் பாலைவனம். அந்த இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? கிருபையா என்ன செஞ்சிருக்காரு? அந்த ஊற்றை உருவாக்கியிருக்காரு. ஊற்றை உருவாக்குனது மட்டுமல்ல, அங்கே ஏர் உழுது நடவு நடலாம். அந்த அளவுக்கு கர்த்தர். இதுதான் கிருபை. தண்ணியே கிடையாது, உனக்கு தண்ணியே கிடையாது, செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்கிறது தான் கிருபை. எந்த விதமான எதிர்பார்ப்பு கிடையாது, எந்த விதமான லாப நஷ்ட கணக்கு கிடையாது. பிள்ளைகளுக்கு செய்யணும், பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும் அதுக்கு பேர் தான் கிருபை. அதாவது நீ இதை செஞ்சினா நான் இது செய்யணும் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நீ இது செஞ்சினா இதை செய்யணும் அப்படி கிடையாது. உனக்கு நான் செய்ய வேண்டியது, நான் உன்னுடைய அப்பா, நானும் உங்கள் அப்பா பிள்ளைக்கு செய்யும்போது காசு வாங்கிட்டு செய்வார் இல்லை, ஏதாவது எதிர்பார்த்து செய்வாரா? அப்பா செய்ய வேண்டியது செய்கிறார். அதுலேயே அதான் கிருபை. இரக்கம் ஒரு சில வண்டியில் ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க, எல்லாத்தையும் மன்னிக்கிற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா தாய் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரு? சங்கீதம் 55, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்றேன். அல்லேலூயா. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை மறக்கலாம், அவள் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. பால் கொடுக்குற குழந்தைய தொட்டியில் போட்டு போயிடுறாங்க, எங்கேயோ வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நடக்குதா? அந்த காலத்தில் வேணால் நடக்காம இருந்திருக்கலாம், இன்னைக்கு நடக்குது. எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறா. பெத்த தாய் வேற யாரும் பிள்ளை, பெத்த தாய் தான் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் போயிடும். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வசனங்கள் தேசம் சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, அடுத்த அந்த கிருபையினால் இரக்கங்களால் எடுக்கிறதுனால முடிசூட்டி இருக்கிறார். இந்த காலத்தில் முடிசூட்டுறது என்ன தெரியுமா? ராஜாவாக நியமிக்கிறது. அவருக்கு தான் என்ன செய்வாங்க? முடிசூட்டுவாங்க. ராஜாவாக நியமிக்கிறது, அந்த நியமித்து என்ன செய்கிறது? அவருக்கு தான் முடிசூட்டுவாங்க. அந்த முடியை சூட்டி அவர் ராஜா அப்படியே சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் என்னெல்லாம் கவனிங்க, அந்த காலத்தில் பலிபீடத்துக்குள்ளே நான் போக முடியாது. யார் போகணும் அப்படின்னு? ஆசாரியர் மட்டும்தான் போகணும். ஆசாரியன் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். அப்படி இருந்த கட்டெல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றி திரைச்சலை 2ஆக கிழித்து நாம் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி ஆசாரியர் ஆக்கிட்டார். இப்போ நம்ம எந்த இடத்துல வேணாலும் இருந்துக்கிட்டு, அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லேலூயா. எந்த இடத்துல வேணாலும் இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தரை துதிக்கலாம். ராஜரீக ஆசாரியர் கூட்டம் நம்ம அந்த 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், அவருக்கு நம்ம சொந்த ஜனம், அவருடைய சொந்தக்காரங்க நம்ம. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு நம்ம சொந்த ஜனம், சொந்தக்காரங்க. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். முடிசூட்டுறது ராஜாவுக்கு தான் முடிசூட்டுவாங்க. இந்த கிரீடம் வைக்கிறோம் ராஜாவுக்கு தான் வைப்பாங்க. அப்படிப்பட்ட கிரீடத்தை முடிசூட்டி இருக்கார். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காரு? என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், என்னை என்ன பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டார், என் கிருபையினால் இரக்கினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அடுத்தது நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, நீர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் உம்மை துதிப்பேன், என் வாய் நன்மையை பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாய் இருக்குது, நன்மையை சிந்திக்க, நன்மையை பேசணும், நல்லது பேசணும், நல்லது தான் பேசணும். அல்லேலூயா. அப்போ என் வாயை நன்மையினால் என்ன செய்திருக்கிறாரு? திருப்தியாக்கி இருக்கிறார். இந்த வாயை நன்மையினால் திருப்தியாக்குறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு தேவையான உணவை கொடுத்துருக்காரு, தேவையான காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, என் வாய் எப்போ நகைப்பில் இருக்குது, அதனுடைய காலத்திலே அதாவது சந்திக்கப்படும். நம்ம அவசரப்பட்டோம்னா சந்திக்க, அது வேற. அவசரப்பட்டோம்
சந்தேக முடியாது. சாதாரண கடை திறக்கிறது 9 இதுன்னு திறப்பான். 7 மணிக்கெலாம் போய் நின்று திறக்க மாட்டான். அது மாதிரி அது காலத்தில் நேர்த்தியாக தான் யோபியின் 40 அதிகாரத்தில் 40 தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்ன செய்கிறாருன்னா அவரை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அடுத்தது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைதா போல் ஆகிறது. எப்படின்னா அந்த கழுகுடைய கேரக்டர் நம்ம பார்த்தோம், கழுகுடைய அந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகும், அது தன் ரோமங்கள்லாம் உளுந்துடும், ரெக்கெல்லாம் உளுந்துடும், சுத்தமாக எல்லாம் உளுந்துட்டு உடனே அதால் பறக்க முடியாது. அதனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அந்த குறிப்பிட்ட இடம் அது பாதுகாப்பாக இருக்கும், அங்கே போய் இருக்கும். திருப்பி ரெக்கை முளைக்கும், கொஞ்சமாக என்ன செய்யும், ரெக்கை முளைக்கும். அந்த ரெக்கை முளைக்கும் போது என்னென்னா புது ஆளாக வரும். அல்லேலூயா, புது ஆளாக வரும். அப்படிதான் அதை கழுகுக்கு சமானமாய் உனக்கு வாழ்கிற வயதை கொடுத்து. அப்போது நான் உலகத்தில் இருக்கும்போது எத்தனை நாட்கள் வாழ்கின்றேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது, இனிமேல் எப்படி வாழ போகிறேன் அப்படின்றது முக்கியம். அப்போ என்னுடைய வயதை என்ன செய்கிறாரு, எனக்கு கழுகுக்கு சமானமாக அந்த வயதை திரும்பி எனக்கு கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த அக்கிரமங்கள்லாம் நான் இன்னைக்கு மன்னிக்கலன்னு வச்சுங்க, இந்த அநியாயங்கள்லாம் மன்னிக்கலன்னு வச்சுங்க, எனக்கு நான் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கலன்னு வச்சுங்க, நோய் வரும், மறிச்சு போயிடும், நோய் வரும், மறிச்சு போயிடுவேன். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சுட்டா எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறேன், புது சிருஷ்டிப்பு. அதனால்தான் இவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிறந்து 3 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய இருக்கணும். அல்லேலூயா. அப்போது இந்த 5 வசனத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த கவனிங்க, இந்த 5 வசனத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த 5 வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது எல்லாமே எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த மழை நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த 5 வசனத்தோட சாராம்சம் 1 மணி நேரம் எடுத்துருக்கேன். மணி எவ்வளோ தெரியுமா? 6 மணி ஆகுது. 6 மணி ஆகப்போகுது. 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 4 இருக்குமா? ஒரு 10 நிமிஷம் மழைக்கு போச்சா மீதி நேரம்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், சத்தியத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கிறதுனால இந்த 5 வசனத்தை குறைஞ்சது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துருக்கோம். இது உங்கள் மனசு நல்லா போகும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்தமான ஸ்தோத்திரி. முதல் சொன்னேன், என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணேன், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணேன்? முதல் வசனம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணேன், முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணேன். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணேன்? அவர் செய்த உபகாரங்களை நான் என்ன செய்யக்கூடாது, அவர் செய்த உபகாரங்களை நான் மறக்காமல் என்ன செய்ய அவர் சொல்ல அதை நினைக்கணும். அது அப்போ என்னென்ன உபகாரம் செய்தார், அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவரும் நோய்கள்லாம் குணமாக்கி, அப்போ உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி, உன்னை என்ன செஞ்சிருக்காரு, இவ்வளோ ஒரு ராஜ்யத்துக்கு ஆசாரிய கூட்டமாக மாற்றிருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அது போதுமா? மீது கர்த்தர் சுத்தமானால் அடுத்த நேரத்தில் வரும்போது உங்களோட நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா, நெஞ்சார அழைத்து கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா
அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே, அப்பா உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாவே. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்கிற தேவன் பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரித்தோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தாவே, மன்னாவை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதை நாங்கள் புசித்து என் ஆண்டவரை நாங்கள் திருப்தியாக்கி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட உம்மை நோக்கி பார்க்க உதவி செஞ்சதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதை நாங்கள் மறக்காமல் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாங்கள் காலையிலும் மாலையிலும் உம்முடைய சமூகத்தை துதிக்க தேவன் கிருபை தாங்கப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் வந்திருக்கிற வந்திருந்த யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மழை தடை செய்யாமல் இருந்தால் இன்னும் அதிக நேரம் எடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் மழை தடை செய்கிறபடினாலே கர்த்தாவே உம்மைக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்தது யாவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த ஆண்டவரே, இந்த கரண்ட் சாதனங்கள், போக்குவரத்துகள், சகோதரர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க. என்னை விட சத்தியம் தெரிஞ்சவங்களாம் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, வழிநடத்தித்தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை செபங்களை மேலெடுத்து ஜெபம் நடத்திதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான் நம்மளுடைய வைக்கணும் நம்மோடும் உலகில் இருக்கும் எல்லா பரிசுத்தவான்களும் நம்முடைய பாஸ்டர்களோடும் என்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. சென்று வாங்க.